ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் பாலிவுட்டில் மெகா ஹிட் அடித்ததோடு உலகளவில் 1300 கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன்பு பாகுபலி 2, புஷ்பா 2, KGF 2 போன்ற படங்கள் 1000 கோடிகளை கடந்தாலும் அவை அனைத்தும் பல்வேறு மொழிகளில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் துரந்தர் திரைப்படம் ஒரே மொழியில், அதாவது ஹிந்தியில் மட்டுமே வெளியாகி 1000 கோடி ரூபாயை வசூல் செய்தது. இந்நிலையில் துரந்தர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி 8 வாரங்களை கடந்து ஜனவரி 30ஆம் தேதி அன்று OTT தளமான நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது. கடந்த சில ஆண்டுகளாக இந்திய திரைப்படங்களை பாகிஸ்தானில் திரையரங்குகளில் வெளியிட பாகிஸ்தான் அனுமதிக்காததால் இந்த படமும் அங்கு திரையிடப்படவில்லை. ஆனால் துரந்தர் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான சில நாட்களே ஆன நிலையில் பாகிஸ்தான் மக்களால் அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படமாக மாறி நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் அந்த படம் தியேட்டரில் வெளியான போது இருந்த விஷுவல் குவாலிட்டி தற்போது நெட்ஃபிளிக்ஸில் இல்லை என்றும், கலர் கிரேடிங் மோசமாக இருப்பதாகவும் பலரும் சமூக வலைதள பக்கங்களில் ஸ்கிரீன்ஷாட்டுகளை பகிர்ந்து வருகிறார்கள். இன்னும் சிலர் நெட்ஃபிளிக்ஸ் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல என சோகமாக மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் OTTயில் திரைப்படம் வந்த பின்பு தமிழ் சினிமா ரசிகர்கள் பாராட்டி பதிவிட்டு வருகின்றனர். மேலும் துரந்தர் படத்தின் கதையை தமிழில் கோலிவுட் நடிகர்களை வைத்து எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் என கற்பனையோடு சூர்யா, விக்ரம், கமல், சிம்பு போன்றவர்களின் புகைப்படங்களை எடிட் செய்தும் பதிவிட்டு வருகின்றனர். துரந்தர் படத்தில் முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த அக்ஷய் கண்ணாவின் நடிப்பு பலரையும் கவர்ந்த நிலையில் படத்தின் வீடியோக்களை தமிழ் பாடல்களோடு எடிட் செய்து சிலர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். அந்த கதாபாத்திரத்திற்கு முதலில் நாகார்ஜுனாவை தான் நடிக்க வைக்க படக்குழு கேட்டதாகவும், ஆனால் அவர் அப்போது கூலி படம் காரணமாக நடிக்க மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனை கேட்டு ஷாக்கான ரசிகர்கள் எது நாகார்ஜுனாவா என மீம்ஸ் போட்டு கிண்டல் அடித்து வருகின்றனர். அதேபோல துரந்தர் படத்தில் நடிகர் சஞ்சய் தத் நடித்துள்ள நிலையில் அவருக்கு மாசான என்ட்ரி, ஹவா ஹவா BGM என அவர் திரையில் தோன்றும் போது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் அப்படிப்பட்ட நடிகரை லியோ திரைப்படத்தில் நடிக்க வைத்து நரபலி, மூட நம்பிக்கை பற்றி டயலாக் பேச வைத்து வீணாக்கிவிட்டதாக நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் தன்னை சரியாக பயன்படுத்தாமல் வீணடித்து விட்டார் என சஞ்சய் தத் பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார். இப்படி பெரிய பெரிய நடிகர்களை தமிழ் சினிமாவிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம் வழங்காமல் அவர்களை இயக்குநர்கள் வீணடித்து விடுவதாக நீண்ட காலமாகவே பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஒரு பக்கம் துரந்தர் படத்தை பாராட்டி வரும் நிலையில் இதையெல்லாம் கமல் விஸ்வரூபம் படத்திலேயே பண்ணிட்டார் என்றும் அந்த படத்தோடு ஒப்பிட்டு சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.